ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெங்காய தொக்கு தாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பேனை வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வறுத்த பிறகு நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அதே பேனில் 1 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அரை கிலோ வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு லெமன் சைஸில் புளியை சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளார நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லையா, அதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சிங்க. அதுவும் ஆற வச்ச பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அதே பேனில் எண்ணெய் ரெடியாக இருக்குங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்த பிறகு நல்லா கலந்து கொடுங்க. இதை போல நல்லா கலந்து கொடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுடலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்குங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இதை போல் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் மூடி போட்டுடலாங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராக வெங்காய தொக்கு ரெடியாக இருக்குங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. இந்த நாட்டு சக்கரை சேர்த்த உடனே அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. பாருங்கள், இதை போல் நல்லா கலந்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.